நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 20, 2025 மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன். மேசம், இன்று கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. எதிலுமே வேகம் வேண்டாம், நிதானம் நிச்சயமாக வேண்டும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் போயிட்டுருக்கு. சந்திராஷ்டம் அப்படின்னா என்ன? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைவது. அதாவது எப்பொழுதுமே ஜோதிடத்தில் 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய சஷ்டாஸ்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நம்ம இருக்கணும். அதுலேயும் கோச்சார ரீதியாக இந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய மனசை பாதிப்படைய வைக்கும், தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும், பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம அமைதியாக இருந்தாலும் பிறர்கள் எல்லாருமே நம்மளுடைய சூழ்நிலையை கவனிக்காமல் நமக்கு சில அழுத்தங்களை கொடுத்து அந்த அழுத்தத்தின் பேரில் நிறைய முடிவுகள் எடுப்போம். அந்த முடிவுகள் தவறாக முடிஞ்சிடும். ஸோ இன்றைய தினம் கண்டிப்பாக, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முடிவுமே நிச்சயமாக எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டு இருக்கவங்க, வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைய நாளை ஒதுக்குவது நல்லது. சரிங்களா? இன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு வரன் வரும். இந்த வரன் நல்லா இருக்குது, இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பொண்ணு நல்லா இருக்குது, ரொம்ப நாளாக திருமணம் பண்ணாமையே நீ காத்துட்ருக்கிற, வரக்கூடிய பொண்ணை எல்லாம் இப்படி தட்டு கழிச்சிட்டே இருக்கிற, அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை பயமுறுத்தி ஏதோ ஒரு விதமான மனசிக்கல்களுக்கு உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் தான் போயிட்டுருக்கோம். அதே போல் தொலைதூர பயணங்கள் செய்வங்கள் வண்டி வாகனங்களை வேகமாக இயக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக தான் இயக்கணும். நீங்கள் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் பாதசாரிகளோ இல்லை குறுக்க யாராவது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ ரொம்ப பயமுறுத்துன்னு நினச்சிக்க வேணாம். ஆனால் இன்றைய கோச்சார நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா எப்பவுமே மேசராசிக்கு சந்திராஷ்டமம் எப்பொழுதுமே மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் சில கெடுபலன்களை கொஞ்சம் கூடுதலாகவே செய்யும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசிக்கு சந்திர பகவான் 8இல் மறைந்து நீச்சமும் அடைவார். அதனால தான் எல்லா விதத்துலேயுமே ஒரு இக்கனா அங்கே நடக்கும். ஸோ எல்லாமே சந்தோஷமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் ஒரு அந்த நாளுடைய இறுதியில் மன கஷ்டத்தை கொடுக்கும். குறிப்பாக உடல்நலத்தில் ஆல்ரெடி நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களும் குறிப்பாக உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக்கணும். குறிப்பாக பருவ வயதை சேர்ந்த குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருமே, மேசராசிக்காரங்க அனைவருமே உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. ரொம்ப அதிகமான ஸ்பைசியான ஃபுட்ஸ், இப்போ ரோட்டோர கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான உணவுகள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப காரமாக, எதில் செய்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான உணவுகள் மேலே ஆசைப்பட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வயிற்று பிரச்சனைகள், உடல் உபாதைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இன்றைய நாள் முடிந்த வரைக்கும் மிக எளிதாக சீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் வருவது போல் தடுமாற்றம் அடைந்து பின்னாடி கிடைக்காம போகும். சில பேர் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயந்தான் நடக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. எந்த நிலையிலையும் சரி, நம்ம யாராவது ஒருத்தவங்க அவமானப்படுத்துகிறாங்க, நமக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்க போகிற நேரத்தில் கடைசியில் தடுமாற்றம் ஏற்படுது. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருங்க. ஒரு சந்திராஷ்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பாசிட்டிவாகவே எல்லா விஷயங்களும் நடக்கும். அதே போல் வயதான பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. குடும்பத்துக்குள்ளே சின்ன சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பு தான். ஸோ பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிச்சு கண்டிப்பாக நிச்சயமாக வர முடியும். ஆக மொத்தம் மேசராசிக்காரர்கள் இன்றைய நாள் கவனமாகவும் பொறுமையாகவும் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நாள் தான். நன்றி.